இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற கொழிஞ்சிக்காய் தாங்க பறிக்கலான்ட்டு போயிருந்தேன். போய் செடியை போய் பார்த்தா அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னாக்கா எல்லாம் மஞ்சள் மஞ்சளாக காய் வந்து செடி ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், அப்படியே செடியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இந்த கல்யாண வேலையில் நான் போய் பார்க்கவே இல்லைங்க செடியை. அதனால தான் எல்லா காய்களும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பழுத்த பழத்தில் வந்து நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சோமாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து சாதமும் கிளறி கொடுத்தா சூப்பராக இருக்கும். கூட வந்து ஒரு லெமனை வந்து சேர்த்துக்கிட்டோமாக்கா போதுங்க. புளிப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் நமக்கு. நான் அந்த மாதிரி தான் விகாஸ் தம்பிக்கு செஞ்சு கொடுத்தேன். செடியில் இருக்கிற எல்லா பழத்தையும் பறிக்கலிங்க. ஏன்னாக்கா எல்லா பழமும் ஒட்டுக்காக பறிச்சுட்டு வந்தால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதி பழத்தை மட்டும்தாங்க பறிச்சுட்டு வந்தேன். மீதி பழத்தை அப்படியே மரத்துலேயே விட்டுட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பழங்களை மரத்துலேயே விட்டாச்சு. பறிச்சுட்டு வந்த பழத்தை வந்து ஆளுக்கு 2-2 பழமாக கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு இல்லைங்களா, அது எல்லாருமே சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு 2 பழமாக கொடுத்துட்டேன். இந்த பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் தூவி அப்படியே நாக்கில் வச்சு வச்சு சாப்பிட்டோமா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. சொல்லும் போதே நாக்கில் வந்து எச்சி ஊறுது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்குறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என் பையனோட லஞ்சு ரெடி ஆயிடுச்சு.